ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு அங்க வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கல, இல்ல போச்சு அவ்வளவுதான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா நல்ல தைரியமா நான் இனிமே நல்லா இருப்பேன்ட்டு போயிருக்காங்க. எனக்கு பல வருடங்களாக முதுகு வலி, கை வலி, கழுத்து வலி என்பதே இருந்தது. இங்கே இந்தியாவிற்கு வந்து சன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்ற பின்பு எனக்கு இந்த 3 நோய்களும் குணமடைந்து விட்டது. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. நம்ம யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு நமக்கு கடல் கடந்து ஸ்ரீலங்கால இருந்து நமக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் நெக் பெயின், பேக் பெயின், ஷோல்டர் பெயின் பிளஸ் பார்க்கின்சன்ஸோட சிம்டம்ஸ் மைல்டா அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருந்தது. அவங்களுக்கு நெக் பெயின் ஒரு 5 வருஷமா இருந்திருக்கு, பேக் பெயின் அவங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கு, கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுறது, இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது, கையில லேசா ஷிவரிங், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. இங்க வந்து கரெக்டா 10 நாள் இருந்தாங்க. அந்த ஒரு 4 டேஸ்லயே அவங்களுக்கு நெக் பெயின், பேக் பெயின் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா எக்ஸசைஸ் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பார்க்கின்சன் சிம்டம்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸசைசஸ், கோஆர்டினேஷன் எக்ஸசைசஸ், பேலன்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கொடுத்தோம். மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டாந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொல்றதோட அவங்களுக்கு நல்ல தைரியம் கொடுத்தோம். ஏன்னா அங்க வந்து நம்ம ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு அங்க வந்து பார்க்கின்சன்ஸ்க்கு ஒரு பெரிய லெவல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கல, இல்ல போச்சு அவ்வளவுதான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா நல்ல தைரியமா நான் இனிமே நல்லா இருப்பேன்ட்டு போயிருக்காங்க. உண்மையிலே வந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் கூடயும் ரொம்ப க்ளோஸா பழகி நம்ம தமிழ் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் இவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் பழகிருக்கேன். ரொம்ப வந்து ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி பழகினாங்க, நல்லா சரியாயிட்டாங்க. இந்த வீடியோல அவங்களோட ரிவ்யூ சொல்றாங்க. அவங்க நம்ம இலங்கை தமிழ்ல சொல்லுவாங்க, கேளுங்க, ரொம்ப இனிமையா இருக்கும். தேங்க்யூ. எனது பெயர் கவிதா. நான் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு பல வருடங்களாக முதுகு வலி, கை வலி, கழுத்து வலி என்பதே இருந்தது. இங்கே இந்தியாவிற்கு வந்து சன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்ற பின்பு எனக்கு இந்த 3 நோய்களும் குணமடைந்து விட்டது. அதோடு எனக்கு பார்க்கின்சன் நோய் இருப்பதால் அதற்கான சிகிச்சையும் அவர்கள் எனக்கு அளித்துள்ளார்கள். விரைவில் குணமடையும் என நம்புகின்றேன். அதோடு இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் சிறந்த முறையில் என்னை கவனித்தார்கள். சிகிச்சை அளித்தது மட்டுமில்லாது சிறந்த அன்பாகவும் மன உறுதியை எனக்கு அளிக்கக்கூடிய வகையில் கருத்துக்களையும் கூறினார்கள். கூடிய விரைவில் நான் பார்க்கின்சன் நோயிலிருந்தும் குணமடைவேன் என்ற நம்பிக்கையுடன் செல்கின்றேன். உங்களுக்கு எவ்வளவு நாளா கழுத்து வலி இருந்தது? 5 years. கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுமா? ஆமா. எந்த கைக்கு வலி பரவும்? வலது கை. கையில மதமதப்பு எதுவும் வருமா? ஓரளவு இருந்தது. இப்ப மதமதப்பு இருக்கா? இல்ல. இப்ப மதமதப்பு இல்ல. கழுத்துல இருந்து உங்களுக்கு கைக்கு வலி பரவுறதுக்கு பேர் வந்து cervical radiculopathy. அந்த கழுத்து எலும்புல ஜவ்வு லேசா விலகி கைக்கு போற நரம்பு அழுத்ததுனால வந்தது. பேக் பெயின் உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? 1 year. 1 year பேக் பெயின் இருக்கு. பேக் பெயின் இடுப்பு ஃபுல்லா பெயின் இருக்குமா, இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுமா, எப்படி இருந்தது? இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவும். 2 காலுக்கு ஒரு காலுக்கு மட்டுமா? ஒரு காலுக்கு. லெஃப்ட் சைடு மட்டும் வலி பரவுமா? ரைட் சைடு. அதுவுமே ரைட் சைடு தான் பரவும். இப்போ அந்த வலி எதுவும் இருக்கா? இல்ல. ஓகே. இங்க எத்தனை நாளா தங்கி இருந்து சிகிச்சை எடுத்தீங்க? 10 நாள். இப்போ நல்லா இருக்கீங்க இப்போ? ஆமா. இப்போ பெயின் சுத்தமா இல்ல. பார்க்கின்சன்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் ஃபுல்லா சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஆமா. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை வீட்டுல போய் மெயின்டைன் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுல போய் செய்தால் எனக்கு சீக்கிரம் குணமடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதோடு எனக்கு சிகிச்சை அளித்த டாக்டருக்கு நான் திரும்ப நன்றியை கூறுகிறேன். இங்கே வந்து இங்கே வைத்தியத்துக்கு வேற வழி கிடையாது. எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லா இருந்தது. இவன் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் இந்த இதை தெரிவு செய்து உங்களோட டாக்டரோட கதைச்சு வந்தா. வரும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியான தெரியல. இவன் விருப்பத்துக்காக நாங்கள் அங்கே இல்லாத ஸ்ரீலங்காவில் எல்லா இடம் காட்டி கலைச்சி போனோம். அப்போ கடைசியாக இதையாவது ட்ரை பண்ணோன்ற நம்பிக்கையோட வந்து நான் வந்த நம்பிக்கைக்கு நாங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. நல்ல முறையில் நடந்திருக்கு. மற்றது இவ பயிற்சி வந்து ஊரில் தொடர்ந்து செய்யணும். நான் இவ செய்ய மறந்தாலும் நான் கூட இருந்து
செய்து அந்த பார்க்கின்சனை குணப்படுத்தணும் தான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் ஆகி ஊருக்கு போற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மதுரையில 3 கோயிலை போய் பார்த்தோம். மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் நல்லா இருந்து. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க மதுரைக்கு வந்திருக்கிறோம். சென்னைக்கு வந்திருக்கிறோம் ஏற்கனவே. மதுரைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த முறை வந்திருக்கிறோம். நம்பிக்கையோட போற ஊருக்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு கோயிலுக்கு போனது ஏதோ பெயின் வந்ததாமா? எப்படி இருந்தது? சுறுசுறுப்பா இருந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தது. இதற்கு முந்தைய நாள் என்னால் நிற்க முடியாது, நடக்கிறது அதிக தூரம் நடக்க இயலாது. இந்த முறை நல்லா இருந்தது, பெயின் எதுவும் அதிகமா இல்லை. அதுக்கு நான் திரும்பவும் எனது டாக்டருக்கு தான் நன்றி சொல்லுவேன். இங்க உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவும் கொடுத்தாங்க? இல்லை இல்லை. எந்த மருந்து மாத்திரை இல்லை. என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க? உடற்பயிற்சிகள், பிசியோதெரபி. மற்றது அதை விட என்னுடைய மனதுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஊட்டிய டாக்டர் தான் நான் திரும்பவும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன்.